ஹலோ விவர்ஸ். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துருந்துருப்போம். அதுக்கு ரெலவென்ட்டான சால்வ்டு சம்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோர்ஸ் ஷிஃப்ட் அத பேஸ் பண்ணி அப்படின்னா என்ன? அத பேஸ் பண்ணி ஒரு 2, 3 ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றது? இத தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இதுக்கும் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் வந்து ஒரு சில நெறைய ஒற்றுமைகள் இருக்கு. ஒற்றுமைகள் சொல்றத விட என்ன வித்தியாசங்கிறத நம்ம இதுல பார்க்கலாம். ஆக்சுவலி நம்மளுடைய சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு வரக்குள்ள சரிங்களா, எனக்கு வந்து என்னுடைய சோர்ஸ் வந்து இட் ஷுட் பி எ பிராக்டிகல் சோர்ஸ். பிராக்டிகல் சோர்ஸா இருக்கும். பிராக்டிகல் சோர்ஸ் அப்படின்னா என்னுடைய வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குன்னா, வோல்டேஜ் சோர்ஸ்க்கு இன்பில்டா ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம இங்க மாடல் பண்ணியிருப்போம். ஆர்எஸ் அப்படின்ட்டு இது விஎஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆர்எஸ் நத்திங் பட் மை சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அதே மாரி என்னுடைய கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு வரக்குள்ள ஐஎஸ் சரிங்களா, இன் பேரலல் வித் ஆர்பின்னு இருந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இது வந்து என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கரண்ட் சோர்ஸ். சரிங்களா, அது வந்து நம்ம பேரலா மாடல் பண்ணி. ஸோ அப்போ பிராக்டிகல் சோர்சஸ்க்கு தான் நான் என்ன பண்ண முடியும்? சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் என்னுடைய ப்ராப்ளத்துல அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ ஐடியல் சோர்ஸ், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்துக்கக்குள்ள எனக்கு என்னன்னு பார்த்தோம்னா, ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னா எனக்கு ஆர்எஸ் ஓட வேல்யூ 0 அண்ட் ஆர்பி ஓட வேல்யூ வந்து இட் ஷுட் பி இன்ஃபைனைட். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கக்குள்ள எனக்கு அந்த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நாட் பாசிபிள். ஒய்? பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? வோல்டேஜ் சோர்ஸ கரெக்ட்டா கன்வெர்ட் பண்ணக்குள்ள ஐஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டூ விஎஸ் டிவைடட் பை ஆர்எஸ்ன்னு போடுவோம். இப்போ விஎஸ் சம் வேல்யூ இருக்கும். ஆர்எஸ் வந்து ஐடியலுக்கு 0. இப்ப எனக்கு இன்ஃபினைட் வேல்யூவ ப்ரொடியூஸ் பண்ணும். சிமிலர்லி விஎஸ்ஸா கன்வெர்ட் பண்ணா ஐஎஸ் இன்டூ ஆர்பி அப்படின்னு வரும். வி இஸ் ஈக்குவல் டூ ஐ இன்டூ ஆர். சரிங்களா? அப்ப அகைன் எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஐஎஸ் ஓட வேல்யூ எதுவா இருந்தாலும் இன்டூ ஆர்பி இன்ஃபினிட்டா இருக்கறனால வரக்கூடிய வேல்யூ இன்ஃபினைட். ஸோ இப்ப இங்க வந்து இந்த லாஜிக் வந்து எனக்கு வயலேட் ஆகுது. ஸோ த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் டு எ ஐடியல் சோர்சஸ். சரிங்களா? ஒருவேளை எனக்கு சோர்ஸ் ஐடியல்னு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அப்போ இந்த சோர்ஸ் ஷிஃப்டிங் இந்த டெக்னிக் தான் வந்து என்னால யூஸ் பண்ண முடியும். ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்? டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரிங்களா? நவ் யூ கன்சிடர் திஸ் டயகிராம். ஓகே. ஓகே. நவ் யூ see this diagram. So இந்த மாரி ஒரு டயகிராம் இருக்கு. So இப்போ கன்சிடர் திஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இஸ் ஐடியல் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன். திஸ் இஸ் நத்திங் பட் மை ஐடியல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் குடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்க நான் எப்படி ரீட்ரான் பண்ணலாம்? ஸோ இத பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த ஷிஃப்டிங் வந்து இட் மே பி சம்வாட் காம்ப்ளிகேட்டட் உங்களுக்கு. பட் அதனால ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா இத நான் ஒரு ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஏங்கிற டெர்மினல், பிங்கிற டெர்மினல் இது 2த்துக்கும் நடுவுல தான் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இத நான் எப்படி சொல்லலாம்னா, பி இஸ் மோர் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. சரிங்களா? ஸோ தட் மீன்ஸ் எவ்வளோ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இ டைம்ஸ் வந்து எனக்கு கூட இருக்கு. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இப்ப இத நான் ஷிஃப்ட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த ஷிஃப்டிங் நான் 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு என்னுடைய இந்த டெர்மினல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிரான்ச். ஸோ இத வந்து இங்க நான் ஷிஃப்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இந்த சோர்ஸஸயே நான் என்ன பண்ணலாம்? மொத்தமா ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி ஷிஃப்ட் பண்றது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2 பார்டர்ன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. ஏங்கிறது ஒரு பார்டர், பிங்கிறது ஒரு பார்டர். எப்போதுமே இது 2த்துக்கும் நடுவுல வந்து ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் தான் நான் இ அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ see this 2 டிஃபரண்ட் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது 2த்துக்கும் நடுவுல எனக்கு மினிமம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கணும்? ஈங்கிறது மெயின்டெயின் ஆகணும். சப்போஸ் மெயின்டெயின் ஆகல, சரிங்களா? அப்படின்னா இந்த 2 கெமிக்கல்ஸ் எனக்கு என்னவாகும்? ஒண்ணோட ஒண்ணு ஜாயிண்ட் ஆயிட்டு எக்ஸ்ப்ளோட் ஆயிடும். வெடிச்சிரும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ எப்போதுமே வந்து நான் என்ன பண்ணணும்? இந்த கரஸ்பாண்டிங் 2 டெர்மினல்ஸ்க்கு நடுவுல இந்த ஈங்கிற டிஸ்டன்ஸ நான் மெயின்டெயின் பண்ணணும். இங்க ஈங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். வோல்டேஜ் அப்படின்ட்டு. இப்போ கன்சிடர் திஸ் சர்க்யூட். ஸோ இப்போ இத நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் லுக் அட் திஸ். இப்போ இந்த பிரான்ச் R5 இருக்கு பார்த்தீங்களா? இத தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இங்க ஷிஃப்ட் பண்ண போறேன். ஸோ அப்ப ஷிஃப்ட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் மை R4. ஓகே.
and this is my minus plus, and this is the corresponding point B, and this is point A. Okay. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு R2 இங்கே இருக்கு சரிங்களா, and similarly here R1 is there, and similarly here R3 is there. இப்போ இந்த R5 தான் நான் என்ன பண்ண போறேன், இங்கே ஷிஃப்ட் பண்ண போறேன். So this is nothing but R5 which is connected to B. சரிங்களா, இப்போ எனக்கு ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். இது ரெண்டும் ஒரே ரீஜியன்ல இருக்கு. இது R5யும் R4ம். இது ஒரு கெமிக்கல்னு வச்சுக்க சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு கெமிக்கல். எப்போதுமே இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்த ஈங்கிற டிஸ்டன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். பட் இதுல பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பி தான் வந்து மோர் பாசிட்டிவ். சரிங்களா, அந்த டிஃபரன்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பரா மெயின்டெயின் ஆகணும். சரிங்களா, அப்படி இருக்கக்குள்ள இப்போ இங்க ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து நான் பிக்கு நான் அனுப்புறேன். எங்க இந்த பாயிண்ட்டை ஷிஃப்ட் பண்றேன். அப்ப கண்டிப்பா என்ன இருக்கணும், இந்த எலிமெண்ட்க்கும் பிங்கிற பாயிண்ட்க்கும் நடுவுல அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் ஈங்கிறது மெயின்டெயின் ஆகணும். அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல என்னுடைய வோல்டேஜ் சோர்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஆட் ஆகும். புரியுதுங்களா, இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்றேன். சரிங்களா, so that at any cost the potential difference between these 2 points is maintained by E. சரிங்களா, that polarity is also very important. Why? Because here with respect to A எனக்கு B வந்து எப்படி இருக்கு, more positive இருக்கு. சரிங்களா, so that is very important. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ்ங்கிறதுனால இந்த பாயிண்ட் Bங்கிறது வந்து அட்வான்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஏங்கிறது வந்து லேகிங்னு வச்சுக்கலாம். அப்போ நான் மூவ் பண்றேன். அப்ப ஏ வந்து ஒரு அடி இந்த சைடு மூவ் பண்றான்னா, பி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், ஒரு சைடு வந்து அட்வான்ஸா மூவ் ஆகணும். அப்படின்னா தான் அவங்களுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பரா மெயின்டெயின் ஆகும். ஏன்னா இந்த பொலாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பொலாரிட்டிக்காக தான் இந்த அட்வான்ஸ், இந்த லேக் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நான் கொண்டு வரேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஃபார் யுவர் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா, அப்ப தேர்ஃபோர் இப்படி வந்து கொண்டு வந்துட்டேன். அப்போ இந்த நெட்வொர்க்கை இப்படி ரீட்ரான் பண்ணலாம். 1 திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல வந்து நான் என்ன பண்றேன், என்னுடைய வோல்டேஜ் சோர்ஸ ஷிஃப்ட் பண்றேன். அதனால இது வந்து இ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்ல வோல்டேஜ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட். 2வது இந்த மொத்த சோர்ஸுமே நான் தூக்கிடுறேன். தட் மீன்ஸ் இந்த பி பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப ஏங்கிற பாயிண்ட்ட தூக்கி பில போட்டுருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப பிங்கிற பாயிண்ட்ட தூக்கி ஏல போட போறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சப்போஸ் இப்ப இந்த பாயிண்ட்ட நான் என்ன பண்றேன், இந்த பக்கம் நான் ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அப்போ என்னுடைய செகண்ட் சர்க்யூட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் my R4 and this is nothing but my R5. Okay, so this is point A. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இந்த கேப்பை நான் ஷார்ட் பண்ணிடுறேங்க. பி, அதாவது பியும் ஏயும் இப்போ ஒரே பாயிண்ட்ல இருக்கா, அதான் வந்து மீனிங். சரிங்களா, இப்போ ஆனா பி கூட யார் யார் கனெக்ட்ல இருக்கா, இந்த R1 R2 R3 இந்த 3 எலிமெண்ட்ஸ். அப்ப ஈவன் தான் இந்த பாயிண்ட்ஸ் வந்தாலும் இது கூட கனெக்ட் ஆயிருக்கிற எலிமெண்ட் என்ன பண்ணணும், அந்த ஈங்கிற டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் ஒவ்வொரு எலிமெண்ட்டும். அப்ப தேர்ஃபோர் சரிங்களா, இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி லைக் திஸ் மைனஸ் பிளஸ் R1, similarly minus plus R2, and R3 இங்க இருக்கா, minus plus R3. இது எல்லாமே ஈங்கிற டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் ஆகணும். சரிங்களா, நம்ம கேட்கலாம் சார் இ வந்து மோர் பாசிட்டிவ்னு இருக்குன்னு சொன்னீங்க, அப்ப ஏன் இங்க நெகட்டிவ் சைன் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு கொஸ்டின் வரலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஏயும் பியும் இந்த இடத்துல ஷார்ட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் ரெண்டும் ஒரே பொட்டன்ஷியல். எப்போதுமே ஏ வந்து நெகட்டிவ்ல இருக்கும். சரிங்களா, அப்போ அதனால தான் இங்க நெகட்டிவ்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் வந்து அந்த எலிமெண்ட்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இட் ஆல்வேஸ் மெயின்டைன் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இ பிட்வீன் த டெர்மினல்ஸ். அந்த அந்த எலிமெண்ட்ஸ்க்கு நடுவுல ஈங்கிற அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்கிறது. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஷிஃப்ட் அக்கர்ஸ். சரிங்களா, இந்த லாஜிக் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு சில சம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு. சரிங்களா, ஸோ நவ் ஐ மூவ் ஆன் டு த செகண்ட் கான்செப்ட் கால்ட் கரண்ட் ஷிஃப்ட் ஆர் ஐ ஷிஃப்ட். அதாவது இப்போ வோல்டேஜ் சோர்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நான் கரண்ட் சோர்ஸ் பத்தி பார்க்க போறேன். நவ் யூ see this diagram. ஸோ ஃப்ரம் திஸ் டயக்ராம் சரிங்களா, ஸோ இந்த கரண்ட் ஷிஃப்ட்டை நான் எப்படி அப்ரோச் பண்றேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நவ் ஐ see this. ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் வந்து நான் என்ன பண்றேன்னா அப்படியே நான் ரீட்ரான் பண்றேன். அகைன் இதை 2 விதமா என்னால ரீட்ரான் பண்ண முடியும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் திங் நான் இங்க இருக்கிற நெட்வொர்க்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இதுல என்னன்னா கரண்ட் வந்து ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு எங்க என்டர் ஆகுது, சிங்கிற பாயிண்ட்ல என்டர் ஆகுது. சரி, சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் இஸ் வெரி வெல் கிளியர் whenever we move on to the
shifting. Just I simply draw the diagrams. Okay, this is R1, this is point B, this is R2, oh, this is R3. I take this point as D, this point as E, uh, and I put this point as C. Okay, okay. So now இத நீங்க எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிம்பிள். இப்போ இது வந்து ஒரு பெரிய சிட்டின்னு வச்சுக்கலாம். ஒரு டிராஃபிக் அக்கர் ஆயிருக்கு. ஸோ, இப்ப இந்த பாத்ல வந்து எனக்கு டிராஃபிக் அக்கர் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க டிஃபால்ட்டா இந்த ரோட பிளாக் பண்ணி விட்டுட்டு, சரிங்களா? என்ன பண்ணுவாங்க? யூ டேக் த ஆல்டர்னேட்டிவ் பாத். இது வழியா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அப்ப கரண்ட் சோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கிற அந்த ஐங்கிறது வந்து என்னவாகும்? இது வழியா எனக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ, இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஜங்ஷன். அந்த ஜங்ஷன்ல எனக்கு சிக்னல் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இங்க வருது. சரிங்களா? ஸோ, அப்ப இது வழியா வந்துட்டு, ஸோ இது வழியா எனக்கு என்னவாகும்? போகும். ஜஸ்ட் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் இது கூட கனெக்ட் பண்ணிடுறேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த டெர்மினல் கூட எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அதனால இங்க நான் ஷார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இது ஏன் சார் நீங்க ஷார்ட் பண்றீங்க? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு அரைஸ் ஆகலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். அட் எனி ஜங்ஷன், சரிங்களா? இதுதான் ஜங்ஷன் வச்சுக்கலாம். The sum of incoming current is equal to outgoing current according to KCL. அப்போ இங்க இன்கமிங் கரண்ட் IA. அப்போ இங்க வர கரண்ட் என்னவாகுது? வெளிய போற கரண்ட்டும் Iக்கு ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? அதனால இந்த ஷார்ட் வந்து எனக்கு எந்த ஒரு இம்பாக்ட்டுமே நெட்வொர்க்ல குடுக்காது. ஆனா, இத நான் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, இது கூட கான்டாக்ட்ல இருக்கணும். இந்த ஷிஃப்ட் கான்செப்ட் வரக்குள்ள. சரிங்களா? அப்ப இந்த நெட்வொர்க்க ஒண்ணு இந்த விதமா வரையலாம். சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, இப்ப இதே சர்க்யூட் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப இத நான் என்ன பண்ணலான்னா, இங்க பிரேக் பண்ணி அனுப்பலாம். இப்போ கூட்டம் அதிகமா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் இத பிரேக் பண்ணி வச்சுட்டு, மத்த ஆளுங்கள அனுப்பலாம். அது பிரேக் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? மீதி இருக்கிற ஆளுங்கள வந்து என்னால அனுப்ப முடியும். அப்போ இதே நெட்வொர்க்க நான் எப்படி ரீட்ரான் பண்ணலான்னா, ஐ ரீட்ரா லைக் திஸ். ஸோ, எப்படி வேணாலும் நம்ம ரீட்ரான் பண்ண முடியும். ஸோ, டிபெண்டிங் அப்பான் தி ப்ராப்ளம் அப்ரோச், வி டூ எனி ஒன் அப்ரோச். சரிங்களா? எப்படி போட்டாலும் என்னுடைய ஃபைனல் ஆன்ஸர் வந்து இட் லுக்ஸ் லைக் தி சேம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே. ஸோ, திஸ் இஸ் பாயிண்ட் B, திஸ் இஸ் R1, திஸ் இஸ் R2 அண்ட் திஸ் இஸ் A, R5, E, R4 அண்ட் D, திஸ் இஸ் R3. இப்போ இங்க வர கரண்ட் சோர்ஸ நான் என்ன பண்ணிடுறேன்னா, பிரிச்சுடுறேன். சரிங்களா? வர கரண்ட்ட என்ன பண்ணிடுறேன் 2ஆ பிரிச்சுடுறேன். இப்ப இந்த மிட் பாயிண்ட்ட இந்த பிரான்ச் நடுவுல இருக்கு பார்த்தீங்களா? இந்த நோட் கூட நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ, அதனால இப்ப இங்க வர கரண்ட் I வந்து இங்க வந்து எனக்கு என்னவாகுது? அதே கரண்ட் I தான் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்க எப்படி KCL இருக்கோ, அதே மாரி இந்த பாயிண்ட்ல நீங்க KCL அப்ளை பண்ணாலும், இந்த சர்க்யூட்ல எதுவுமே எனக்கு வயலேட் ஆகாது. அப்ப தட் மீன்ஸ் வர கரண்ட் இங்க எப்படி டைவர்ட் ஆகி இப்படி போகுதோ, இங்க அதே மாரி வர கரண்ட் நேரா தான் போகுது. பட் அந்த ஷிஃப்டிங் பர்ப்பஸ்க்காக ஐ டூ திஸ் மாடிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இப்படி போடுறதுனால எனக்கு அந்த நெட்வொர்க்ல பெரிய இம்பாக்ட் வராது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு பேரலலா இங்க என்ன இருக்கு? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? இப்போ என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு வோல்டேஜ் டிவிஷன் மீன் அந்த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தால என்னால அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்ப இந்த பாயிண்ட்ல எனக்கு அந்த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். பட் ஆனா இத நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணக்குள்ள எனக்கு அந்த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்றது ரொம்ப எளிமையா இருக்கும். அதுபோல தான் இங்கேயும். இங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் எப்படி இருக்கும் எனக்கு? பேரலலா இருக்கும். அதே போல தான் இங்க. ஸோ, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்பில்ட்ல வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. இத என்னால ஃபர்தரா கொண்டு வர முடியாது. இந்த 2 பாயிண்ட் நடுவுல. பட் நான் இந்த 2 இதுல பண்ணாக்குள்ள ஜஸ்ட் யூ சீ திஸ் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸ். சோ அண்ட் சோ இந்த மாடல்ல இருக்கிறதுனால என்னுடைய நெட்வொர்க் சிம்ப்ளிஃபிகேஷன் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். தட் மீன்ஸ் இந்த இடத்துல என்னால என்ன பண்ண முடியும்? அந்த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னால அப்ளை பண்ண முடியும். ஸோ எந்தெந்த கேஸ்ல என்னால இந்த மாரி டைரக்ட்டா சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண முடியலையோ, அப்ப நான் என்ன பண்ணலாம்? என்னுடைய நெட்வொர்க்க சோர்ஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டு, சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு என்னால எளிமையா அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியும். சொல்றது புரிஞ்சுங்களா? So I hope this video give some ideas. But in our next video, we work out 2 more problems. Then you get some clear cut idea regarding this one. ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருக்கு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.